பண்ணிட்டோம், இன்னும் ரிசீவ் ஆகலை நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்களா. ஸோ என்னன்னு பார்த்தா எங்ககிட்ட அவங்க புக் பண்ணலைங்க, ஃபேக் ஐடி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஐடி பார்த்து புக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட சாரி வரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்கள். சேம் என்னோட வீடியோவை எடுத்து அவன் ஃபேக் ஐடியை போட்டு ஸோ வேறு அவங்களோட நம்பர் கொடுத்து என்னோடய கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எங்ககிட்ட தான் புக் பண்ணதான் நினச்சிட்டு அவங்களும் வரலன்னு எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. செக் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள், எவ்வளோ பேரோட பேஜ் எடுத்து இப்படி போட்டு இந்த மாதிரிலாம் புக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ பேர் இப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா. ஸோ நான் கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுங்க, எங்களோட கஸ்டமர் எல்லாருக்கும். ஸோ என்னோட பேஜில் என்னோட வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ ஃபேக் ஐடி அப்படின்னு போயிட்டிங்கனாலே ஸோ இந்த மாதிரி எல்லாரோட வீடியோவுமே உங்களுக்கு வரும் பாருங்களேன். ஸோ எல்லாரோட வீடியோ உங்களுக்கு எடுத்து அவன் போட்டிருப்பான். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. ஸோ உள்ளே போய் பாருங்கள், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் ஒரே நம்பர் தான் அவங்க கொடுத்துருக்காங்களா, ஒரே ஆளாக தான் வீடியோவுக்கு வந்திருக்காங்களா. ஸோ அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து தான் நீங்கள் புக் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க.